ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இப்படி இருக்கிற கிச்சனு சூப்பராக நீட்டாக இருக்குங்க. சாப்பாடு செய்கிறன்ற முறையில் கொடுமைப்படுத்தி வச்சிடறோம். சரி, ஓகே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்ஸ். எந்திரிச்சதே லேட்டு, தம்பிக்கு லீவு, பாப்பாவுக்கு மட்டும் காலேஜு. ஸோ அதனால் மார்னிங் வந்துட்டு ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு வேகமாக நறுக்கிறாரு என் ஹஸ்பண்டு. கோஸை அழகாக நறுக்கி தர்றாருல. அவருக்கு காய் கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லி உனக்கு ஒரு ஒர்க்குன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அவர் கொஞ்சம் ஒர்க்கை பார்க்கட்டும், என்ன சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மொச்சப்பயிர் குழம்பு வச்சுருந்தேன். பேலன்ஸ் அந்த மொச்சப்பயிரை வந்து இந்த மாதிரி முளைக்கட்டி வேறதுக்காக பிதுக்கி வச்சுருந்தோம். துவரம்பருப்போடு இந்த பயிரை சேர்த்து பருப்பு வச்சோன்னு ரொம்ப ஹெல்தி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு பசங்களுக்கு இந்த மாதிரி வச்சா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாப்பா காலேஜுக்காக பருப்பு வச்சாச்சு. கோஸ் பொரியல் பண்ணியிருந்தோம். இந்த கோஸ் பொரியலில் வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு சேர்த்து பண்ணால் சூப்பராக இருக்கும். கல்யாண வீட்டில் எங்கள் அப்பாலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவார். சூப்பராக செய்வாருங்க எங்கள் அப்பா. நான் கொஞ்சம் லேசாக அடிப்பிடிச்சிருச்சு, ஆனாலும் என் பொண்ணு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சரி இன்றைக்கி பசங்க வீட்டில் இருக்குது, தம்பி வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்காக பாயாசம் பண்ணலான்னு பாயாசம் பண்ணும்போது ரெடிமிக்ஸ் பாயாசம் தான். அடுப்பில் பாலெல்லாம் கொட்டி அடுப்பே கன்றாவி ஆயிடுச்சுங்க, என்னன்னே தெரில. சரி, ஓகே. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சவ்வரிசியெல்லாம் வறுத்து வேக வச்சு நிறைய ப்ராசஸ். இப்போலாம் வந்து அந்த ப்ராசஸே கிடையாது. சிம்பிளாக அந்த பாக்கெட்டை வாங்க வேண்டியதான், பாலை காய்ச்ச வேண்டியதான், அப்படியே கட் பண்ணி போட்டுற வேண்டியதான். பாயாசத்துக்கு சைடிஷ் எப்போவுமே நம்ம அப்பளம் தான் இல்லைங்களா? அப்பளம், இந்த சின்ன வடச்சட்டில் அப்பளம் பொரிக்கிறது மிகப்பெரிய டாஸ்க்கு. ஒன்று எண்ணெய் சிந்திருது, அப்படி இல்லாட்டி அப்பளம் கறிகிறது. எப்படியோ ஒரு வழியாக அப்பளத்தை பொரிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இலையை போட்டுட்டு பருப்பு பாயாசம், அப்பளம், கத்திரிக்காய் வெஞ்சனம், எண்ணெய் ஊற்றி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா காலேஜுக்கு போயிட்டாங்க. பட் அவங்க வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான், என் ஹஸ்பண்டு, என் பையன் 3 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்டு தான் வீடியோ எடுக்கிறாரு. சிம்பிளான வேலையெல்லாம் அவங்க செஞ்சுருவாங்க. கஷ்டமான வேலையெல்லாம் நம்ம தலையில் கட்டி விட்டுருவாங்க. என்றைக்கு அது நடக்கிறதானே. அப்புறம் அவர் வீடியோ சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கடன் இஎம்ஐலாம் நம்ம வந்துட்டு வாங்காமல் இருக்க என்ன செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, தேவைகளை குறைச்சிக்கிறணும், ஆசைகளை குறைச்சிக்கிறணும். இப்போ வந்து எப்படி ஆசைகளை குறைக்கலாம்? ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆடி மாதம், ஆடி ஆஃபரில் நிறைய ஆஃபர் போடுவாங்க. ஆனால் இந்த ஆஃபர் தான் நமக்கு வந்துட்டு அவங்க பிளான் பண்ணுற ஒரு குழி நமக்கு தெரியாமல் போயிடுது இல்லைங்க. தேவைன்னா வாங்கிக்கிறணும், தேவை இல்லாட்டி வாங்க தேவையில்லைங்க. எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோமா, இது இப்போ தேவையா, இப்போ இது நமக்கு தேவையான்னு பார்த்து செயல்பட்டால் ரொம்ப நல்லது. ஆனால் நான் இவ்வளோ சொல்கிறேன்ல, நானே வந்துட்டு நிறைய நேரங்களில் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. என்ன சொல்கிறீங்க? நம்மளே வந்து அப்படி தானேங்க, யாருமே பர்ஃபெக்டே கிடையாது. சாப்பாடு சூப்பராக இருக்குங்க. என்னதான் சொல்லுங்களேன், பாயாசத்தை ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு கிடையாது. அப்பளத்தை பிச்சு போட்டு அந்த பாயாசத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஆஹா என்ன டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் அப்பா கல்யாண வீட்டில் சமைப்பார். அப்படி தான் இருக்குது.